ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கேம்ல விடையில என்ன விளையாட போறோம் பார்த்தீங்கன்னா, ராபரி பாப்ன்ற கேம் தாங்க பார்த்தீங்கன்னா விளையாட போறோம். ஸோ வாங்க நம்ம இந்த கேம்ல விடைக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேம் உங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போய் கொள்ளையடிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயில விட்டு வெளில வந்திருப்போம் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த மனுஷன் வந்து நான் உனக்கு ஜெயில விட்டு போய் தான் வெளில வந்திருக்கேன், உனக்கு காசு வேணும்னா நான் சொல்ற வீட்டை போய் கொள்ளையடி, அதுல பாதி ஆஃப் ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஸோ நம்மளும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ நம்ம முதல் வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம கச்சிதமா போய் நம்ம வேலையை முடிச்சு வந்துடலாம். ஓ, இங்கேயே தான் இருக்கா? ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கச்சிதமா நம்ம முடிச்சாச்சு. ஓகே. ஸோ இந்த கேம் பிளே எத்தனை பேருக்கு ஆல்ரெடி தெரியுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் அப்கிரேட் எல்லாம் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ நம்ம ஸ்டாமினா அப்கிரேட் பண்ணிட்டு, அதாவது எவ்வளோ சீக்கிரமா எடுக்க முடியும். இதெல்லாம் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. ராட்டன் டோனட்டா தெரியல, ஏதோ சும்மா வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் கிராப் எபிலிட்டி வாங்கிக்கலாம், அதாவது சீக்கிரமா பொருள் எடுத்துடலாம். அடுத்து இதை ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே. அடுத்து ஸ்பீடு 20 ரூபா, அது ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் லெவல்ல இருந்து அடுத்து நோபடி ஹோம் அப்படின்ற லெவலுக்கு. ஓகேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு வந்து ஒரு ரொம்ப இதான என்ன சொல்றது ஒரு கடன் இருக்கு. ஸோ ஐயோ வாய் ரொம்ப வளருது கைஸ், ஏன்னு தெரியல. உனக்கு ரொம்ப பெரிய ஒரு கடன் இருக்கு, அதனால நீ இந்த வீட்டுக்குள்ள போய் இதை கொள்ளையடிச்சாதான் உன்னால செட்டில் பண்ண முடியும். ஆனா என்ன அந்த மாதிரி திருடுற வேலையெல்லாம் பண்ண சொல்றீங்க, உனக்கு வேற இது இல்லையா? பரவாயில்ல, நீ போய் இந்த வேலையை பண்ணுன்றான். சரி ஓகே விடுங்க, நம்ம கிட்ட கடன் இருக்கு போல இருக்கு, இவனுக்கு என்ன கடன் தெரியல. சரி நம்ம அதை இது பண்ணோம்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி ஷைனிங் அடிக்கிற பொருள்லாம் நம்ம பாத்தீங்கன்னா திருடிடணும் கைஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஓடலாம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த டோனட் எதுக்குன்னு தெரியல, அதை வச்சுப்போம், ஏதாவது ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கலாம் சும்மா. ஓகேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு இருக்கு, அதை எடுத்துடலாம். தட்டெல்லாம் திருட சொல்ற தட்டு இல்லை கைஸ், ஒரு ஃபோர்க்கு. Emotional damage. அதை திருடி நான் என்னடா பண்ண போறேன்? ஒரு ஃபோர்க்கெல்லாம் திருட வைக்கிறான். சரி, இவ்வளோ ஒரு கேவலமான ஆளாடா. சரி விடுங்க, நம்ம இந்த திருடுற கும்பலோட தலைவன் அவனுக்கு தெரியல. நம்ம யாரு எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்றது அவனுக்கு தெரியல கைஸ். அப்படியே தெரிஞ்சதுன்னு வைங்க, அவன் அப்படியே மிரண்டுருவான் கைஸ். அவன் அப்படியே மிரண்டுருவான். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியலன்னு சொல்ல வந்தேன். அவனுக்கு தெரியல கைஸ் நம்ம யாருன்னு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியல கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப அவன் மறுபடியும் ஏதோ வளர்றான். அவன் வளரட்டும், நம்ம போய் வீட்டுக்குள்ள போய் நம்மளோட வேலையை. ஏங்க இது இந்த ஸ்கேரி டீச்சர்ல வர அந்த பஞ்சு மூட்டாய் கிளவி தானே கைஸ்? Emotional damage. பாருங்களேன். ஐயோ, கதவு திறக்கிற சத்தம் கேட்டு அந்த கிளவி வருது. ஏங்க அந்த கிளவிக்கு தலை மட்டும்தான் பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்குன்னு பார்த்தா காது கூட. ஐயோ பாத்துருச்சு அந்த கிளவி கைஸ், கிளவியை பாத்துருச்சு. ஆஹா, எப்படியோ தப்பிச்சாச்சு. விடுங்க, கிளவியை பாத்துருச்சு, நம்ம எப்படியோ தப்பிச்சாச்சு கைஸ். எப்படி இது இப்படி இந்த மாதிரி அந்த பஞ்சு முட்டாய் கிளவி இருக்குது. ஓடுற சத்தம் கேட்குமா? கேட்கல. ஓகேங்க. ஸோ மெதுவாக அப்படியே டோரை இந்த கிளவி இப்படி போதுனா நம்ம ஆப்போசிட் வழியா போயிடலாம். ஆனால் ஆப்போசிட் வழியா போய் மாட்டிப்போங்க கைஸ். ஆமா. ஸோ அப்படியே மெதுவாக அந்த கிளவி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த டோரை திறந்துட்டு போயிடலாம். ஓகே. இந்த கிளவிக்கு ஒரு ஜர்க்கு குத்துட்டு போவோம். எப்படி கதவு முட்டு. ஓகேங்க. அதை எடுத்துட்டு இங்கே போய் ஒளிஞ்சுக்கணும். நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கிளவி எப்படி கதவை திறக்கும் தெரியாது. நம்ம ஓடக்கூடாது கைஸ், நம்ம ஓடவே கூடாது. அப்புறம் அந்த கிளவி பாத்துரும். கதவு சாத்துச்சா இல்லையாடா கதவை? பஞ்சு மூட்டாய் கிளவி ஒழுங்கா நின்றுட்டு போயிடு. ஓகேங்க. ஓகே. ஸோ அப்படியே இங்க அப்படியே இந்த கிளவி இந்த கிளவியோட ரூட் இதானா? ஓகே. ஐயோ, அந்த ரூட்ல எதுவும் இல்லையே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இதை போட்டுடலாம். டோனட். ஐயோ, டோனட் போய் இதுல போட்டேன் கைஸ். சரி, அந்த புதர்ல போட்டேன். எப்படி தெரியும் அந்த கிளவிக்கு டோனட் இருக்குன்னு? ஐயோ, கிளவி பாக்குது கிளவி. சரி, ஒரு என்ன ஏதோ கொடுத்துறாங்க போல இருக்கு. ஓகே, டோனட் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சத்தத்தை போட்டு போயிடலாம். அப்பதான் அந்த கிளவி அந்த டோனட் சாப்பிட்டு என்ன ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்க. கிளவி சீக்கிரம் போய் தொலை. டோனட் சாப்பிட போகுது அந்த கிளவி. சாப்பிட்டுருச்சு. அதுக்கு பாத்ரூம் போன கைஸ். கிளவிக்கு வயித்த கலக்கிருச்சா? சூப்பர் கைஸ், கிளவிக்கு வயித்த கலக்கி விடுது கைஸ். அந்த டோனட்டை சாப்பிட்டா கிளவிக்கு வயித்த கலக்குது. ஓகேங்க.
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி டோனட்டை போட்டால் கிளவிக்கு வைத்த கலக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்து ECPC. ஓகேங்க. ஸோ நம்ம அடுத்த இது வீட்டுக்கு வந்தாச்சு. ECPCன்ற ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் அந்த மாதிரி மொக்கப்பட ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள போய் கச்சிதமாக நம்மளோட வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம ஆல்ரெடி எத்தனையோ கொலைகள் பண்ணிருக்கோம், எத்தனையோ இது பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. ஆனா இது வரைக்கும் திருட்டு வேலைன்றது இப்பதான் முதல் தடவையா பண்றோம் கைஸ். ஓகேவா? சோ திருட்டு வேலைன்றது இப்பதான் முதல் தடவையா பண்றோம். இங்கேயே மெயின் ட்ரெஷரே இங்கதான் கைஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ மெயின் ட்ரெஷரே இங்கே தான் இருக்கு. ஆனா நம்ம மற்றதே திருடிட்டு போவோம். அப்ப நம்ம திருட வந்த வேலைக்கு ஒரு யூஸே எல்லாம் போயிடும். திருடனா அப்படியே ஃபுல்லா அந்த ஹவுஸே ஒரு சுத்தப்படுத்திட்டு போயிடுறோம். சும்மா மெயினான விஷயத்த வந்து திருடுறது பேர் திருடன் கிடையாது. அந்த திருடுற வேலைக்கு அசிங்கம் கைஸ். ஓகே, அந்த கிளவி எப்படிக்கா வருது, நம்ம எப்படிக்கா ஓடிடலாம். ஓகேங்க. ஸோ இதை பத்தின இன்னொரு பொருள் இருக்கு, என்னன்னு தெரியல. இது அந்த கிளவிங்க போற இதான அதாவது அது என்னது, அது பேர் வர தெரியலையே. அந்த நூலை வச்சு ஏதோ பின்னுவாங்களா கைஸ், ஸ்வெட்டர். அதுதான் கைஸ் அது. ஓகே, இங்க டிவி ரிமோட் இருக்கு. இது புரோக்கன் ரெக்கார்டு இருக்கு. புரோக்கன் ரெக்கார்டா? நான் தான் அந்த ரெக்கார்டே ப்ரோக் பண்ணேன். என்ன கைஸ் இது? நம்ம தான் இந்த ரெக்கார்டே ப்ரோக் பண்ணோம். நம்மளுக்கு ஒரு புரோக்கன் ரெக்கார்ட்னா எப்படி சொல்லுங்க, எப்படி? ஓகேங்க. ஸோ நம்ம கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள போய் வேலையை முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த வீடு பாத்தீங்கன்னா மேக்கிங் நாய்ஸ் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு போறோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க போல இருக்கு. பெரிய வீடுன்னு நினைக்கிறேன். சரி, எத்தனை பேர் இருந்தா என்ன? பாப் இஸ் டெட்டா? என்னாச்சு, நான் செத்துட்டேனா கைஸ்? நம்ம பேர் தானே ராபரி பாபு. பாப் இஸ் டெட்டா தெரியலையா? இன்னொரு பாப் இருக்கான் போல இருக்கு. ஓகே, ஸோ பாப் இஸ் டெட் சைலண்ட் வென் ஹி இஸ் ஸ்னீக்கிங் லைக் எ நிஞ்சா. ஓகே, பொருள்லாம் திருடி. ஆனா அந்த 2 பேரும் கண்ணு தெரியல போல இருக்குங்க. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல போல இருக்கு. Emotional damage. இங்க ஒருத்த கண்ணு முன்னாடியே வந்து திருடிட்டு போறேன், தெரியல போல இருக்கு. சரி, ஓகே. என்சைக்ளோபீடியா இருக்குது. ஓகே, ரன்னிங் இஸ் நாய்ஸியர், ட்ரை ஸ்பிரிண்டிங் டு த டோர். ஓகே, அதாவது இந்த பஞ்சு முட்டாய் கிளவிக்கு பாத்தீங்கன்னா ஏங்க ஒரு போலீஸு, ஒரு கிளவி, எல்லாமே இருக்கு போல இருக்குங்க. ஒரு போலீஸு, ஒரு கிளவி, 2 காது கேட்காத கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே இருக்காங்க போல இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அவங்க எல்லாரும் ஜர்க் கொடுக்குற மாதிரி நான் திருட எப்படி வெளில ஓட்டனா அந்த கிளவி பார்த்துருச்சு. ஆனா போலீஸ் பார்க்கல. சரி, யாரோ பார்த்துட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அப்படியே திருடிட்டு ஓடும் போது அவங்களுக்குள்ள அந்த எரிச்சல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த எரிச்சலை அப்படியே சும்மா சூப்பரா இருக்கும் அது. ஓகே, அடுத்த வீடு பாத்தீங்கன்னா சூப்பர் வில்லன். இங்கதான் வில்லன் இருக்கான் போல இருக்கு. ஓகே, ஸோ சூப்பர் வில்லன் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இது இருக்கு போல இருக்குங்க. ஏங்க பாத்தீங்களா அந்த எவ்வளவு பெரிய அந்த ரூட் இருக்குது கைஸ்? ஐ திங்க் இங்கதான் மெயினாவே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, அதாவது நம்மள பார்த்தா அவங்க போலீஸை கூப்பிட்டுருவாங்களாங்க. அதாவது அவங்க பார்த்தாலே நம்மள போலீஸை கூப்பிட்டுருவாங்க போல இருக்கு. ஓகே கைஸ், ஸோ நம்ம அப்படியே யார் கண்ணிலையுமே படாம நம்மளோட வேலையை அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, எஸ்டர்டே நியூஸ் பேப்பர். ஓகே, ஸோ இருங்க அப்படிங்க சருக்குன்னு ஓடிடலாம். ஓடிட்டு இங்க என்னடா இருக்கு, டிக்கெட்டா? அது யூஸ்டு ஸ்கிராச் டிக்கெட்டாங்க. ஓகே, இங்க ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சுட்டு அவனுங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாம். டோர் திறந்திருக்கு அப்படின்னு ஏதாவது வருவாங்களா? இல்ல, அவனே டோர் சாத்திட்டு போயிட்டான். ஓகே, ஸோ அப்படியே டோரை திறந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடிடலாம். இங்கதாங்க மெயின் ட்ரெஷரே இருக்குது. ஓகே, ஒரு சூப்பர்மேன் பொம்மை இருக்குது. அப்புறம் ஒரு சூப்பர் பாப் ஆக்ஷன் ஃபிகர் இது இருக்கு கைஸ். ஓகே, ஸோ நம்ம அடுத்து இங்க போய் இங்க ஒரு யூஸ் பண்ண டர்ட்டி க்ளோத்ஸ். அதெல்லாம் நான் எதுக்குடா திருடுறேன் எனக்கே புரியல. எதுக்கு நான் அதெல்லாம் திருடுறேன்? இந்த அம்மா கண்ணு தெரியுமா? கண்ணு முன்னாடியே ஓடி பார்ப்போம். ஏங்க கண்ணு முன்னாடியே ஓடுற தெரியலையா? ஏங்க அந்த அம்மா கண்ணு முன்னாடியே ஓடுற, திரும்பி பார்த்துட்டு எங்க திருடன்னு தேடுறாங்க. என்ன இது எனக்கு புரியல. வேறுட்டே பண்றாங்களா எதுக்கு எனக்கு புரியல. ஓகே, அடுத்த லெவலுக்கு நம்ம போலாம் கைஸ். ஸோ அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா பாப் இன் த பாக்ஸ் அப்படின்னு ஒரு லெவல். ஓகே, ஸோ நம்ம அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா பாப் இன் த பாக்ஸ் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இவன் மறுபடியும் அந்த மாதிரி ஏன்டா ஒரு வீட்டுக்கு போவோம் மொக்க போடுவியாடா? இந்த வீட்டுல திருடணும் அவள் தான். அது தெரியாம இந்த வீட்டுல நீ திருடணும், திருடிட்டு மறுபடியும் சேஃபா வெளில வந்துடணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம யாருன்னு தெரியலங்க அவனுக்கு இன்னும். நம்ம யாரு எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் இந்த மாதிரிதான் பேசின்னு இருக்க மாட்டான். ஓகே, ஸோ சரண் இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் கைஸ். ஒளிஞ்சுக்கிறாடா நெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டோம். ஓகேங்க, நம்ம யாரு என்ன அவனுக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னு வைங்களேன் அவள் தான். அவன் அப்படியே மிரண்டுருவான். யாருன்னு தெரியல அவனுக்கு இன்னும். ஓகேங்க, ஸோ இந்த அம்மாவுக்கு வேற கண்ணு தெரியாது. ஓகே, நம்ம அப்படியே இவன் கண்ணு முன்னாடியே ஓடிடலாம்.
எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே அப்படியே மெதுவா கூட போலாம் கைஸ். அவள் தான் ஒரே ஓட்டம். ஐயோ கைஸ், எப்படி அப்படியே போலீஸ் அந்த வீட்டு முன்னாடி நிக்கிறாரு, நம்ம போலீஸ் கண்ணு முன்னாடி அப்படியே திருடி தப்பிச்சிட்டோம். எப்படி கைஸ், சூப்பரா போலீஸ் அப்படியே நிக்கிறாங்க, அவர் கண்ணு முன்னாடி அப்படியே தப்பிச்சிட்டோம். போலீஸ் வேஸ்ட்டுங்க. Emotional damage. சரி, ஓகேங்க. ஸோ அடுத்த மேப் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் அப்படின்ற ஒரு மேப்புக்கு போறோம். ஓகே, இடத்துக்கு வந்தாச்சு. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு சட்டை மறுபடியும் மொக்க போட ஆரம்பிச்சிடாண்டி. மொக்க போடாதடா எப்பா சாமி, மொக்க போடுறாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்குள்ள அப்படியே கச்சிதமா உள்ள நுழைஞ்சிடலாம். காப்ஸ் வில் இன்வெஸ்டிகேட் ஓப்பன் டோர். ஓகே, அப்ப நம்ம அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வைப்போம். இந்த வீட்டுல போலீஸ் இருக்கிறாங்க கைஸ், ஆனா அவங்களால அந்த திருடனை பிடிக்க முடியல. சோ நம்ம அவங்கள திருடனை பிடிக்கிற மாதிரி சும்மா அப்படியே வெறுப்பேத்தி விட்டு போவோம். என்ன சொல்றீங்க? அந்த வெறுப்பேத்தி விட்டுட்டு அப்புறம் போலாம். ஓகேங்க. சோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு போலீஸ் இருக்கிறாரு. சும்மா அப்படியே கதவு திறந்து விட்டு பாத்தீங்கன்னா இங்க நின்றுலாம். அப்பதான் அந்த போலீஸ் பாப்பாரு, ஐயோ கதவு திறந்துருக்கா, அப்போ திருட உள்ள வந்துட்டான் போது நம்ம அப்படியே பின்னாடி திரும்பி போய் எடுத்துடலாம். எப்படி இந்த நம்மளோட ஐடியா பாத்தீங்களா? வராரு என்னடா கதவு திறந்துருக்குன்னு. நம்ம அப்படியே இங்க ஒளிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே, அவர் அப்படியே பார்த்துட்டாரு. ஓகேங்க. ஸோ இந்த கதவை பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு சருன்னு ஓடி நம்ம எல்லா பொருளையும் எடுத்துடலாம். ஓகேங்க. ஓகேங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வான்றாரு. ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இங்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னே அவர் மறுபடியும் பார்ப்பாரா, பார்க்கல, தெரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இங்கே ஓடிடலாம் அடுத்து. ஓகேங்க. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வராரு. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ கச்சிதமா தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிடலாம். அவள் தான் கதவை ஓப்பன் பண்ணி விட்டு ஓடிடலாம். வீட்டில் இருக்க எல்லா பொருளும் காணாம போயிருக்காங்க. வீட்டுக்காரன் வந்துட்டு வாங்க, ஐயோ போலீஸ் என்னையா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு. ஓகேங்க. ஸோ நம்ம அடுத்த பேப்பர் ஒர்க்குன்ற வேலையை முடிச்சாச்சு. ஓகேங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒயிட் சீகல்ன்ற நம்ம அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்கோங்க. ஸோ வாங்க நம்ம போலாம் அடுத்த மேப்புக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மேப்புக்குள்ள வந்தாச்சு. இவன் மறுபடியும் மொக்க போட ஆரம்பிக்கலாம். ஏன்டா இப்படி பண்ற? ஓகேங்க. ஸோ இந்த கேமோட பார்ட் 2 வேணுமான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா போடலாம். ஓகே வாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்த கேம்ல என்ன வேணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ போலீஸ் பார்த்துட்டாரு. ஓகே, அப்படியே ஓடுறா. அப்படியே இந்த கேட் வழியா அப்படியே உள்ள போய் அடுத்து அப்படியே இந்த கேட் வழியா போயிடணும். எப்படி கைஸ்? இப்படிதான் கைஸ் தப்பிக்கணும். பாத்தீங்களா? கத்துக்கோங்க. ஓகே, நம்ம இதை பார்த்து கத்துக்கலாம் கைஸ். இப்படிதான் எப்படி தப்பிக்கணும்ன்றத கத்துக்கலாம். நம்ம தான் இந்த இதுக்கே எப்படி சொல்றது, அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம தான் இந்த கேமுக்கே தாதா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐயோ கிளவி வருதா? ஓகே, கிளவி கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது. ஸோ அந்த கிளவி பார்த்தீங்கன்னா டோரோ இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த கிளவி பார்த்தீங்கன்னா இப்படிதான் டோர் ஓப்பன் பண்ணோம். ஓகே, அந்த பஞ்சு மூட்டாய் கிளவி இங்கேயும் வந்துருச்சு. அந்த கிளவிங்க தாங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோவா இருக்குது. என்ன பண்றது? ஓகே, அந்த கிளவி அப்படியே போயிடுச்சு. அந்த கிளவி பின்னாடியே அப்படியே போயிடலாம். ஓ எக்ஸிட் இல்லையா? சூப்பரு, அது தெரியாம நான் இங்க வந்திருக்கிறேன். ஓகேங்க. ஸோ எக்ஸிட் பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. போலீஸ் கண்ணு முன்னாடியே விடுவோம். போலீஸ் கண்ணு முன்னாடி அப்படியே திருடிட்டு தப்பிச்சாச்சு. எப்படி அந்த கிளவி வந்து உருட்டு கட்டியத்துல வந்து அந்த போலீஸ் மண்டையிலே அடிக்கும். ஏன்டா ஒரு திருடனை கண்ணு முன்னாடியே விட்டுருக்கியே, வெக்கமா இல்லையாடா நீ எல்லாம் ஒரு போலீஸான்னு புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்க. அடுத்த இடம் பாத்தீங்கன்னா கீ டு அவர் ஹார்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு புதற்குள்ளேருந்து ஓடி வந்திருக்கோம். ஓகேங்க. ஸோ என்னன்னு தெரியல. இவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கீ டு அவர் ஹார்ட்னு ஒரு மேப்பாடா, புரியல என்ன மேப்னே புரியல. சரி விடுங்க, நம்மளோட வேலை பார்த்தீங்கன்னா திருடுறது, அதை அப்படியே சேஃபா முடிச்சு போயிடலாம். ஸோ இந்த ரோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேணும் கைஸ். ஸோ அந்த கீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பஞ்சு மூட்டாய் கிளவியோட மண்டையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஐயோ போலீஸை கூப்பிட்டாங்களா? சூப்பரு. போலீஸ். ஓகே இங்க ஒளிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கீ எடுத்துடலாம் கைஸ். ஸோ இந்த கீ எடுத்துடலாம். ஸோ அந்த இந்த பொண்ணு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சா கடைசியில போலீஸை கூப்பிட்டுருச்சுங்க. எப்படி? ஓகே. ஸோ அப்படியே இங்க ஒளிஞ்சிடலாம். அடுத்து இந்த பொண்ணு இங்க போகும்போது நம்ம அப்படியே வெளில போயிடலாம் கைஸ். எப்படி? இதான் நம்மளோட ஐடியா. ஓகேவா? ஓகே, அப்படியே ஓடிடு. ஓகே. ஸோ இந்த ரூமோட கீ அன்லாக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கிளவி இருக்குது. ஐயோ இந்த கிளவி வேற கதவு எதுக்கு திறந்துச்சுன்னு வேற வந்து பார்க்குமே. ஓகே, பார்க்கல, இன்னும் ஒரு அதிசயம். ஓகே, அப்படியே இதெல்லாம் திருடிட்டு
கிளவி மண்டையிலே ஒரு கொட்டை கொட்டிட்டு அப்படியே ஓடிடலாம். எப்படி கிளவி கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சாச்சு. அந்த கிளவி பாத்தீங்கன்னா பாத்துச்சு, திருடா அப்படின்னு வந்துச்சு. கடைசியில நம்ம எப்படியோ கிளவிக்கே ஒரு இது குத்துட்டு ஓடியாச்சு. எப்படி நம்ம தான். ஓகே ஸோ அடுத்த இது பாத்தீங்கன்னா மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ். ஓகே ஸோ நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த மேப்புக்கு வந்தாச்சு. ஓகேங்க ஸோ இந்த பாத்தீங்கன்னா ரிச் பீப்புள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே ஸோ அதான் இத்தனை போலீஸ் இருக்காங்க பார்த்தாலே தெரியுது. ஓடுறா, டோர்ல போய் மாட்டிக்கினேன். ஓகே இங்க இருக்கிற எல்லா பொருளையும் திருடிடலாம். ஓகே திருடு. அடுத்து இங்க இருக்க பொருளை திருடிட்டு அப்படியே ஐயோ பாத்துட்டாரு. ஐயோ கைஸ் ஸோ விடுங்க, பாத்துக்கலாம். புடிச்சிட்டாரு அவரு. ஓகே விடுங்க கைஸ், பாத்துக்கலாம். ஸோ ஓகேங்க, நான் இத்தோட இந்த கேம்ல வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த என்ன கேம்ல வீடியோ வேணுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை கண்டிப்பா போடலாம். ஓகேவா கைஸ்? ஸோ ஓகே கைஸ், பை.